ஒவ்வொரு அரசாங்கம் வார நேரம் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் மிஸ்டேக்ஸ் ஒவ்வொன்றும் செஞ்சு தான் இந்த மாதிரி காசே இல்லை. இப்போ இதை நாங்கள் அனுரைன்னு சொல்கிறதா இல்லாட்டி இந்த குரங்குனால இதாகிடுதான்னு சொல்லி தெரியும். பெஸ்ட் இன்னும் 10 இல்லை 15 வருஷம் இந்த கவர்மெண்ட் அசைக்க முடியாது. அதுதான் உண்மை. யார் வந்தாலும் நாங்கள் செய்கிறோம். வணக்கம் மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் ஆட்சி சரியில்லை, நம்ம இந்த நாட்டை விட்டுலே இருக்கக்கூடாது, நாட்டை விட்டுலாம் திருச்சி ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இலங்கை காணப்பட்டுச்சு. வேறு நாடுதான் திரைக்கடலோடி திரவியம் தேடுவேன். இதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். கடந்த காலங்கள் கொரோனா தொற்று அப்படிங்கிற காரணமாக நமக்கு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு நம்மளால் ஒரு அபிவிருத்தி நிலையை அடைய முடியாமல் போணுச்சு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், நம்முடைய ஆட்சியாளர்கள் இலங்கையை சரியான முறையில் முன்னேற்றி கொண்டு போகாமல் இருந்தாங்க. பாரியளவான ஒரு நஷ்டத்தை இலங்கை வங்குரோத்து நிலை அடைஞ்சிச்சின்னு கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. உலக ரீதியாக இலங்கை வங்குரோத்து நிலை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவி அது ரொம்ப மோசமான நிலையை எட்டி இருந்துச்சு. நாட்டில் உள்ள மக்களை பற்றி தேவையில்லாத கருத்துக்கள் கூட மற்ற நாடுகளில் உள்ள மீடியாவில் பரவி இருந்துச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. Sri Lanka's economy was once seen as the model for a developing country. Now it is edging toward bankruptcy. இப்படியே காலகட்டத்தில் ஒருத்தர் இலங்கையை நான் அதை செய்கிறேன்ப்பா, நான் இந்த முன்னேற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நாட்டை அவர் கையில் எடுத்து ஒரு மிதமான போக்கில் நாட்டை கொண்டு வந்தார். அவர் தான் ரணில் விக்ரமசிங்க. அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி தற்போதைய காலகட்டத்தில் ஒரு புதிய அரசாங்கத்தோட ஒரு எனர்ஜி வேணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா என்பிபிக்கு மக்கள், இலங்கை மக்கள் அனைவரும் வாக்களித்து ஒரு புதிய ஒரு அரசாங்கம் இலங்கையை தோற்றுவிச்சாங்க. அந்த அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பல அரசியல் வட்டாரங்களும் சரி மக்களிடையே பாரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு அவங்க என்ன தீனி போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை காணப்பட்டுச்சு. அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் பட்ஜெட்டை இலங்கை அரசு வெளியிட்டாங்க. இந்த பட்ஜெட் மூலமாக பெரிய விஷயங்களை மாற்றங்கள் இலங்கையில் நிகழப்போகுது அப்படிங்கிறது பட்ஜெட் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விடயங்களுடன் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க பட்ஜெட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இலங்கை அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் இப்போ ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தில் காணப்பட்டாலும் கூட அவங்களுடைய ஒரு தூர நோக்கு பெரிய விஷயத்தில் காணப்படுது. அதுதான் இலங்கையுடைய அபிவிருத்தியை மட்டும் நோக்காக வச்சு அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இந்த பட்ஜெட் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இலங்கையில் மக்களுடைய அந்த நாட்டின் அபிவிருத்தி தான் மக்களுடைய அபிவிருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட ஒருவருடைய அபிவிருத்தி காணப்படாது. நாட்டின் அபிவிருத்தி, நாட்டில் உள்ள மக்களின் ஒட்டுமொத்த அபிவிருத்தி அப்படிங்கிற கான்செப்டை முன் வச்சு தான் அந்த பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட் படி பார்த்தோம்னா வட மாகாணத்துக்கு அதிகளவான ஒரு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு, நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. யாழ்ப்பாண ஊடகம் உங்களுக்கு தெரியும், ஒரு பாரம்பரியமான ஊடகம். கடந்த கால யுத்த காலகட்டங்களில் அது ரொம்ப பாதிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு காணப்பட்டுச்சு. அந்த யாழ்ப்பாண நூலகத்தை மறுசீரமைக்கிறதுக்கான பணிகளுக்காக பாரிய ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதாவது அரசு நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு 24,000 40,000 வரை அவங்களுடைய அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கட்டமாக அதிகரிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. ஒரே தாளில் கட்டமாக சம்பளம் அதிகரிக்கப்படும். அதே மாதிரி தனியார் ஊழியர்களுக்கும் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படணும் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சுருக்காங்க. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு அளிக்கப்படுற அந்த சம்பள அதிகரிப்பை விட தனியார் ஊழியர்களுக்கு அதிகளவு சம்பளத்தை கூட்டணும் அப்படிங்கிறது ஒரு கருத்தை காணுது, பரவலான கருத்தை காணப்படுது. ஏன்னா அரசு துறை ஒரு விதமான போக்கில் போகும், தனியார் துறை குறிப்பிட்ட ஒரு நபர் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படும். அதாவது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய ஓனர் அதிகளவான பணத்தை ஈட்டக்கூடிய விஷயமாக காணப்படும். அப்படி இருக்க போது அந்த கம்பெனியோட ஓனர் பணியாளர்களோட அந்த எண்ணிக்கை கருத்திற்கொண்டு அவங்களுடைய அடிப்படை சம்பளத்தை அதிகளவான விதத்தில் கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து காணப்படுது. இது தொடர்பான விடயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வேறு என்ன விஷயங்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் பெருந்தோட்ட மக்களுக்கான ஒரு வசதியை இந்த பண்ண கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் 1,700 ரூபாய் சம்பள அதிகரிப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா 1,700 ரூபாய் ஃபைனலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த விதத்துலேருந்து சாத்தியப்படும்னு தெரில. ஏன்னா
ஒரு 750 ரூபா சம்பளத்துலேருந்து ஒரு 1700 வந்து சம்பளத்துக்கு வாரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டைம் கேப் காணப்பட்டுச்சு. அதாவது இந்த 1700 கூட்ட சொல்லி ஒரு 5 வருடத்துக்கு முன்னுக்கு நம்ம வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்காது அப்போ அந்த 1700 கிடச்சிருந்தா அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த 1700 அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு வேல்யூ வந்து இப்போ இல்லை. இப்போ வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு அதிகரித்த ஒரு சம்பளம் தான் காணப்படுது. ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து நாட்டின் அபிவிருத்திக்காக வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஒரு சம்பளம் வந்து அதிகரிக்கப்படுறது வந்து எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் முன்னேற்றத்துக்கு வந்து முதுகெலும்பாக காணப்பட்டிருக்காங்க. இலங்கை கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இலங்கை ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த டைமில் ஏதோ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, இந்த தேயிலை அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சு தான் இலங்கை வந்து ஃபுல்லாக ரோல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய சம்பளம் வேதனம் வந்து அதிகரிக்கப்படுறது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் மிகுந்த ஒரு விஷயமா இருக்கும். நாட்டில் சிங்களவர் தமிழர் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கான ஒரு அடிப்படை ஒரு உரிமை சம்பளம் வந்து கிடைக்கப்படுறது வந்து ஒரு நல்ல விஷயம் காணப்படும். ஆனால் இருந்தாலும் 1700 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போதைய ஒரு மனசாந்தின்னு சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துறைமுக அபிவிருத்திக்காக 500 மில்லியன் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. இலங்கையில் வந்து இதுவரைக்கும் நாணயத்தாள்கள் வந்து பயன்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பயன்பாடை வந்து படிப்படியாக வந்து குறைவடைச்சி டிஜிட்டல் முறையான ஒரு நாணய பரிமாற்ற சேவையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து ஒரு புதிய சிந்தனை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வளர்ந்த நாடுகளில் வந்து இது பின்பற்றப்பட்டுக்கிட்டு வருது. அதே மாதிரி இலங்கையிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வரதுக்கான ஒரு புதிய ஒரு செயல்முறையாக வந்து காணப்படுது. இது வந்து வரவேற்கத்தக்க விடயமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த கால அரசாங்கத்தை பார்த்திங்கன்னா நிதியை வந்து சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் காணப்படுது. அதோட பிறகு இந்த நிதி போதாமையாக இருந்தாலும் தற்போது அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கு அதிகமான நிதி வந்து இதுக்கு தேவைப்பட்டாலும் சரியான முறையில் பிரிச்சிருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேருந்து மக்கள் மத்தியில் காணப்படுது. மக்களுடைய கருத்தும் வந்து பரவலாக வந்து ஒரு நல்ல விதத்தில் காணப்படுது. இந்த பட்ஜெட் வந்து ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் காணப்படுது. எல்லாமே நல்லபடியாக செஞ்சுருக்கிறாரு, எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் மிஸ்டேக்ஸ் ஒவ்வொன்றும் செஞ்சு தான் இந்த மாதிரி காசே இல்லை. இவங்க நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்ல கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்காதனால தான் ஆட்கள் எல்லாம் அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க. பட் என்ன இருந்தாலும் இதில் என்ன ப்ராப்ளம்னா இவருக்கு சான்ஸ் கொடுத்தா தான் நல்லா வரலாம், இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. இவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவாங்க, சரியாக வரும். நம்பர் 1. சில பேர் வந்து இந்த அரசாங்கம் வந்து சரியாக எதுவும் செய்யலை. இப்போ உப்பெல்லாம் விலை கூடிச்சு, இம்போர்ட் பண்ணுறாங்க வெளியே இருந்து, தேங்காயெல்லாம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, இதை பற்றி நம்ம கருத்து? இப்போ இப்படி தானே, இவர் ஆண்டு எடுக்க போல் எதுவுமே இல்லை, ஜீரோ, நத்திங். அப்போ இது 71 வருஷமாக 40 வருஷம்ன்றாங்க, 50 வருஷம்னாங்க. இது யூஎன்பி எஸ்எல்எஃப்பி தான் இவ்வளோ காலமாக இந்த கவர்மெண்ட் நடந்து கொண்டு இருந்தது. அத்தனை வருஷமாக ஆட்கள் இருக்க போகல. இது புது சமுதாயம், புது ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷன் உள்ள ஆட்கள் இவங்க தான் சரி. எல்லாமே எக்யூரேட்டாக நடந்தால் எல்லாமே எக்யூரேட்டாக நடக்கும். காசு எடுத்துகிட்டு வேலை பார்த்தா எதுவுமே நடக்காது. இவங்க எல்லாம் அதை நிப்பாட்டி ஃபுல் ஸ்டாப் பண்ணால் தான் மாதிரி ஸ்டெப் வரலாம். யூஎன்பி எஸ்எல்எஃப்பி அவங்களோட ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இந்த ஃபைல் எடுத்துகிட்டு இதை மூவ் பண்ணுங்கன்னா காசு வேணுன்னுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் எக்யூரேட்டாக வேலை நடக்குது. அந்த வேலை நடக்கிறதுக்கு இருக்கிற அத்தனை கவர்மெண்ட் சர்வெண்ட் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த கவர்மெண்ட்டை அப் பண்ணலாம். இந்த அரசாங்கம் வந்து திருப்திகரமானதாக இருக்குது. எஸ், கன்ஃபார்ம், 100% ரைட் வே ரைட் டைம். இவங்க தான் சரி. இப்போ சொல்கிறாங்க அரிசி இல்லை, உப்பு இல்லை, பருப்பு இல்லை, எல்லாம் வரும். பட் இதுக்கு முந்தி கவர்மெண்ட் இல்லாமல் ரணில் எடுத்து செய்ய போல எதுவுமே இருக்கலையே. அப்போ எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இது பெரிய கஷ்டம் ஒன்று விளங்குது இல்லையே. பெட்ரோல் இருக்குது, ஆயில் இருக்குது, லாமனை இருக்குது, கொஞ்சம் வர்றது டிலே ஆகும். ஸோ வி ஹேவ் டு கோஆப்ரேட். இதுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணால் தான் எங்களுக்கு எல்லாமே சரியாக நடக்கும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாலும் சரியே வராது பர்ஃபெக்ட். பட் இருந்து பார்லிமெண்ட் இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டாங்க, இனிமேல் நல்லா வரும். நல்லா மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. 60 இயர்ஸுக்கு மேலே காசு கொடுக்குறேன்றாங்க. அடுத்து வந்து ஹேண்டிகேப்புக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. பெஸ்ட். இன்னும் 10 இல்லை 15 வருஷம் இந்த கவர்மெண்ட் அசைக்க முடியாது. அதுதான் உண்மை. அதாவது இப்படி தான் என்னென்னா இந்த அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லி வேலை இல்லை. அதாவது நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு அரசாங்கம் வார நேரமும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அரசாங்கத்தை குறை சொல்லி நம்ம வேலை, இது புதுசாக வந்து அரசாங்கம் தானே, ஆனால் இதை குறை சொல்லி வேலை இல்லை. அதாவது அரசாங்கம் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, அடுத்தடுத்து செய்யணும். இப்போ குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டால், இங்கே வந்து விவசாயத்தை நம்ம ஊக்குவிக்கணும். இப்போ விவசாயத்தை ஊக்குவிக்கிற நேரம் கஷ்டப்படத்தான் வேணும். இப்போ மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட தான் நாட்டை முன்னேற்றலாம். இப்போ இந்த நாட்டில் வந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாமே இம்போர்ட்டட் தான். அதாவது வெளியிலேருந்து சாமான் கொண்டாடுவாங்க,
இங்கே வந்து உற்பத்தி இல்லை. அப்போ உற்பத்தி இல்லாத நேரம் நம்ம வந்து எப்படியுமே ஃப்ரீயாக எதாவது கஷ்டப்படாமல் தான் நம்ம வேலை பார்க்குறோம். கஷ்டப்படாமல் வேலை பார்க்குற நேரம் வெளியிலேருந்து சாமான் இம்போர்ட் பண்ண தான் செய்வோம். இங்கே உற்பத்தி கூட்டினா தான் நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். முன்னையெல்லாம் பாருங்கள், ரப்பர், காபி, தேயிலையெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வெங்காயத்துலேருந்து ஊசியிலேருந்து எல்லாம் வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். இப்போ அந்த மாதிரி போன நேரத்தில் நாடை முன்னேற்றம் இல்லாது, அரசாங்கத்தை குறை சொல்லவும் இயலாது. சரியா? இப்போ பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க தானே. அந்த பட்ஜெட் அறிவிச்சதுக்கப்புறம் நிறைய மக்கள்கிட்ட வந்து விமர்சனம் வருது, இல்லை இந்த பட்ஜெட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. சிலர் வந்து பாராட்டி பேசினாலும் சிலர் வந்து இல்லை குறை சொல்கிறாங்க. இப்படி தானே கருத்து என்னன்னு கேட்டால், இப்போ எதிர்கட்சி இருக்கிற நேரம் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு அரசாங்கம் வந்து அதை பிடிக்காதுன்னா அவங்க உள்ளுக்கு வரத்தான் பார்ப்பாங்க. அவங்க என்ன செய்ய மக்களை தூண்டி விடுவாங்க. இது பட்ஜெட் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, எல்லாருமே அதை தானே செஞ்சுட்டு போனாங்க. அப்போ இந்த அரசாங்கம் புது அரசாங்கனால கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன செய்வாங்கன்னா. உடனே வந்து பான் விலை கூடிடுச்சு, அரிசி விலை கூடிடுச்சு நம்ம சொல்லலை. நம்ம கொஞ்சம் நாளைக்கு கொடுத்து பார்த்தா தான் அவங்களுக்கு அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா உடனே வந்து ஒரு கடையை வந்து கொடுத்தோன்னு உடனே கடையில் டெவலப் பண்ணி போயிடல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம செய்யணும்னா அந்த மாதிரி தான் இது அரசாங்கத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நாட்டில் வந்து புதிய அரசாங்கம் வந்ததுக்கப்புறமா கூட இது உப்பு தட்டுப்பாடு இருந்துச்சு. இது இல்லாமல் இது தேங்காய் தட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இது வந்து அனுர அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி காணப்படுது. இதை பற்றின கருத்து என்ன? இந்த வீழ்ச்சி அதனாலயா வளருதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த குரங்கு பிரச்சனை ஒன்று சொல்கிறாங்க. அதனால் பூவை ஏற்கனவே அந்த இப்போ எங்களோட ஊரில் நானும் வந்து கண்டித்தான். இப்போ எங்களோட அங்கே எல்லாம் பார்த்தா வந்து குரங்கு ஒரு இதே தேங்காயை ஒட்டு வைக்கிறதில்லை. சொன்னால் எங்களோட வீட்டில் கூட 6 தென்னை மரம் இருக்குது, ஒரு தேங்காய் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்லை. என்ன சொன்னால் இந்த குரங்குற பிரச்சனை. இப்போ இதை வந்து நாங்கள் அனுரன்னு சொல்கிறதா இல்லாட்டி இந்த குரங்குனால இதாகிடுதான்னு சொல்லி தெரியா, அப்படி ஒரு பிரச்சனை. அதை சுற்றி இன்னும் விழுந்ததாகவே தான் ஏற்கனவே உள்ள கடனை ஏற்றி வச்சாங்க. அந்த கடனை இன்னும் அடைச்சிட்டிக்கிறாங்க. ஒன்றுக்கும் அடுத்த இது வர காட்டி இந்த 5 வருஷம் அதுலுக்கும் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எப்பயும் அதே தான், 0. என்னைக்கு எங்களுக்கு 0 அப்படி தான் இருக்குது. இப்போ புதிய அரசாங்கம் வந்துருக்கு, நிறைய பேர் குறை சொல்கிறாங்க வந்து இன்னும் ஒன்றும் செய்யலன்ட்டு. புதிய அரசாங்கம் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் டைம் ஆகும். அது வந்து புரிஞ்சுக்கிறது. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி அதைத்தான் சொல்கிறேன். அதை செஞ்சு கிளியர் பண்ணுறதுக்கு முந்தைய 5 வருஷம் முடிஞ்சிடும். அதோடு அவர் போயிடுவார், பரவ திருப்பி பழைய காலம் வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரியே நாட்டுக்கு கடனுக்கு விற்கிறோம். அதுதான் செய்கிறான். எங்களுக்கு விளங்கினதுக்கு அப்படி தான். என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு 38 வயசாகுது. என் வயசுக்கு நான் பார்க்குற வந்து யார் வந்தாலும் நாங்கள் 0 தான். මේ ආණ්ඩුව නම් හොඳයි, ඉතාම හොඳයි. අපිට වරදක් නැහැ. මේ දැනගන්න තියා අපි ඉතින් අපේ පඩිත් වැඩි, අපේ මහතුරුත් හොඳයි. මේ කොච්චර කවුරු මොනවා කිව්වත් අපිට වැඩක් නැහැ. අපිට අපේ ආණ්ඩුව අපිට හොඳයිනේ. දැන් අලුතෙන් ඇවිල්ලා ඉන්න ජනාධිපති හරිම හොඳයි. දුප්පත් මිනිස්සයා ගැන තමයි ගොඩක්ම සැලකිලිමත් වෙන්නේ. ඒකින්ද එයා අපිට ගැන පඩිත් වැඩි කරලා තියෙන. ඉස්සර අපේ 1200ට වැඩ කරේ. මේ ඊටත් කලින් කොරෝනා කාලේ 600ට 700ට අපි වැඩ කරේ. දැන් 1400ක් විතර අපිට පඩිය ලැබෙනවා. ඒකෙන් ඉතින් අපිට ප්‍රශ්නයක් නැහැ. ඉතින් වැඩ කරගෙන යනවා. මේ ආණ්ඩුවේ ඉඳලා ගොඩාක් අපේ ගෙවල් වල අය බුද්ධි විඳිනවා, කනවා බොනවා. කිසි අඩුපාඩුවක් නැහැ. කරුණා අර පොල් ගණන්, හාල් ගණන් නොකා ඉන්නේ නැහනේ. කීයේ කිව්වත් හරි අපි කනවනේ. අපේ ඒකේ පාටම මේ අපේ ජනාධිපතිට ඔය එක පාටම මේ බඩු බාලාමය කරන්න බෑ. ඔක්කොම හොයලා බලලා ඉවරලා ටික අපිට අපිට මොනාරි අඩුපාඩු ඒ වාරි ගස්සලා ඉතින් කවුරු ගැනද හොයන්නේ? ඒ ගොල්ලන්ගෙන් අරගෙන දුප්පත් මිනිහා ගැනනේ අපි ගැනනේ බලන්නේ. අපි ගැනනේ බලන්නේ. ගොඩක් දුප්පත් මිනිස්සු ගැනනේ බලන්නේ. ඒකිට ගොඩක් සන්තෝසයි. ජනාධිපතියා ගොඩක් සන්තෝසයි. එයා අපි ගැන සැලකිලි වෙනවා. දුප්පත් මිනිස්සු ගැන හොයලා බලනවා. ඉන්න එච්චරයි මට කියන්න තියෙන්නේ. බොහොම ස්තුතියි. මේ වගේ ආණ්ඩුවක් අපිට ආවට. அது மட்டும் இல்லாமல் இதுவரை கால பகுதி வரைக்கும் பயன்பாட்டில் இருந்த அடையாள அட்டை என்ஐசி வந்து மாற்றம் அடைஞ்சு இலத்தினர் முறையில் வந்து என்ஐசி கொடுக்கறதுக்கான ஒரு வேலைப்பாடுகளை வந்து இவங்க பார்த்துருக்காங்க. இது வந்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு முறைமை வந்து மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ட்டு ஒரு இலத்தினர் அந்த முதல்ல சொன்ன மாதிரி தான்
பணத்தாள்கள் வந்து இல்லாமக்கப்பட்டு டிஜிட்டல் முறையில் மாற்றப்பட்டு வருது அப்படிங்கிறது வந்து சொன்ன மாதிரி என்ஐசியும் வந்து நம்மளுடைய இலத்திரன் முறையில் வந்து மாற்றப்பட போகுது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இலத்திரன் முறையில் பதிவு செய்யப்பட்ட விடயங்களை வந்து டக்குன்னு ஒரு தொலைஞ்சு போனால் கூட நம்மளால் டக்குன்னு தேடிக்க முடியும். இப்படிங்கிற ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் காணப்படும். அதோட சர்வதேச மட்டத்தில் நமக்கும் ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் இதில். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றத்துக்கு 3000 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் டிஜிட்டல் சம்மந்தமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு தான் பாரியளவான நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சுற்றுலாத்துறையில் கூட டிஜிட்டல் சம்மந்தமான விடயங்களை வந்து உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இலங்கைக்கு வர அதிகளவான சுற்றுலா பயணிகளுக்கு வந்து டிஜிட்டல் முறையிலான விடயங்களை வந்து உட்செலுத்துறதன் மூலம் அவங்க வந்து இலங்கையில் எந்த இடத்துக்கும் வந்து இலகுவாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு பாரியளவான தொகை வந்து டிஜிட்டல் முறை ஊக்கப்படுத்துறதுக்காக செலவழிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஏன்னா இதன் மூலயமா அந்நிய செலவாணி அதிகரிக்கும். இப்படி அதிகரிக்குள்ள நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரமும் வந்து நல்ல முறையில் இருக்கும் பொழுது ஒரு பரவலான கருத்தை காணப்படுது. இலங்கையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தோட 2வது முனையம் வந்து ஆரம்பிக்கப்படும். அதாவது ஜப்பானிய நிதியுதவியோட இந்த 2வது முனையம் வந்து சரியான முறையில் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. அதுவும் நல்ல விடயமாக காணப்படுது. இலங்கையுடைய இறக்குமதி ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை செய்யும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுது. மக்களுடைய கருத்து கணிப்புகளை வச்சு பார்க்குறப்போ அவங்களும் நாட்டின் அபிவிருத்தி சம்மந்தமான விடயங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சு நம்ம பார்த்துருந்துருக்கோம். இப்படிங்கிற பட்சத்தில் நாட்டு மக்களும் ஏற்றுக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை தாங்கி தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு பட்ஜெட் வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்குது. யாரும் இதை பற்றி குறை சொல்லலை. ஆனால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து ரட்டை அணுரட்டை அப்படிங்கிற விஷயத்தை வந்து மாற்றி சொல்லியிருக்காரு. அதாவது ரட்டை ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நாடு அனுரோடுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மாற்றி அமைச்சு நாடு வந்து IMF ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. දැන් අපිට පේන්නේ රට අනුරට නෙවෙයි රට IMF එකට. අපිට පේන්නේ IMF එක පනවපු සීමාවන් තුල නිර්මාණය කරපු මාලා. එදා කියපු දේ අද කරන දේ. ஊடகவியலாளர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தர விஷயமா வந்து வீட்டமைப்பு திட்டம் வந்து அவங்களுக்கு தனியாக வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. ஏன்னா ஊடகவியலாளர்கள் மத்தியில் வந்து இத்தனை வருஷம் நாட்டின் 4வது தூண் ஊடகம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு வசதி வாய்ப்புகள் வந்து தற்போதைய அளவு வரையிலும் குறைவாக தான் காணப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு அறிவிப்பு வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றமாக காணப்படும் அப்படிங்கிறது வந்து பரவலாக பேசப்படுற கருத்தாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வறுமையை ஒழிக்கும் விதமாக வந்து அதுக்கும் ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு அனாதை பிள்ளை 5000 ரூபாய் வந்து மாதத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த கால அரசாங்கத்தில் வந்து ஒரு விதிக்கப்பட்ட ஒரு வரி, அதாவது ஒரு நபர் அவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த இடையில இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் சேர்த்து அவர் வந்து டெக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு வரி காணப்பட்டுச்சு. அந்த வரி முறையை வந்து இந்த வருஷம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக காணப்படுது. ஏன்னா அவருடைய ஒரு கொடுத்த நபருடைய தனிப்பட்ட வளர்ச்சியை வந்து தடுக்கிற விதமாக காணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு வரியை வந்து இல்லாமக்கியிருக்காங்க. இலங்கையில் வந்து ஒரு தரப்பினர் மட்டும் அவருக்கு என்பிபிக்கு ஓட்டு போடலை. இலங்கையோட மொத்த மக்களும் வந்து என்பிபிக்கு ஆதரவு அளிச்சிருந்தாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற விதமாக இந்த பட்ஜெட் வந்து செய்யணுங்கிறது அவருடைய பொறுப்பாக காணப்பட்டுச்சு. அதை மனதில் கொண்டு வந்து இந்த ஒரு பட்ஜெட்டை வந்து அவர் கொடுத்துருக்காரு. இந்த பட்ஜெட் படி பார்க்குறப்ப எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல ஒரு வழியை வந்து போட்டிருக்காரு அப்படின்னு மக்களால் பேசப்படுது. இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களோட யூடியூப் சேனத்தில் தெரிவிங்க. கமெண்ட்டில் வந்து இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு எப்படி ஓகேவா, இல்லை இது சம்மந்தமான எதுவும் ஒரு விளக்கங்கள் தேவைப்படுதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.